1953ஆம் ஆண்டு அயோத்தி யாருக்கு சொந்தம் என்பதில் வன்முறை நடந்தது. அப்போ 75 பேர் பலியானார்கள். 1859ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் ஆட்சியின் போது இரு மதத்தினரும் வழிபட ஏற்பாடு செய்யப்பட்டது. உட்பகுதியில் முஸ்லிம்கள், வெளிப்பகுதியில் இந்துக்கள் வழிபட வகை செய்யப்பட்டது. இருபுறம் சுவர் எழுப்பி மோதல் தவிர்க்கப்பட்டது. அடுத்தது 1949ஆம் ஆண்டு மசூதியில் ராமர் சிலை தென்பட்டது. இதற்கு முஸ்லிம்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இரு தரப்பினரும் மசூதிக்குள் நுழையாதவாறு அரசு பூட்டப்பட்டது. அயோத்தி சர்ச்சைக்குரிய இடம் என அறிவிக்கப்பட்டது. அடுத்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 1950இல் அயோத்தியில் சிலைகளை யாரும் அகற்றக்கூடாது என ஃபைசாபாத் நீதிமன்றத்தில் கோபால் சிங் விஷாரத் வழக்கு தொடர்ந்தார். இது சுதந்திரத்திற்கு பின் அயோத்தி தொடர்பாக நீதிமன்றத்திற்கு சென்ற முதல் வழக்கு. 1959இல் பிரச்சினைக்குரிய